Hi my dear friends and families, welcome to Ceciline's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் வெஜ் பாஸ்தா. இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தா நம்ம டின்னருக்குனாலும் சரி இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நம்ம ஒயிட் சாஸ் பாஸ்தா வாங்கி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த சிம்பிளான ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த சிம்பிளான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பாத்திரத்தில் பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாக போடுங்க. அப்போ தான் பாஸ்தாவில் நல்லா உப்பு இறங்கும். இப்போ உப்பு போட்டு முடித்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா இதில் 1.5 கப் நான் பாஸ்தா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மக்ரோனின்னு சொல்லிட்டு கிடைக்கும்ல, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பாஸ்தா நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அந்த பாஸ்தா வெந்திருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் வெந்தாலே போதும், அது நல்லா சாஃப்டாகிடும். இந்த அளவுக்கு அது சாஃப்டாக இருக்கணும் அந்த பாஸ்தா. ஸோ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அப்படியே இருக்கும். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த 2 பூண்டு பல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு 3 பீன்ஸு, ஒரு பெரிய கேரட், ஒரு ஃபுல் கேப்சிகம் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நீங்கள் ஸ்வீட் கார்ன்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை காலிஃப்ளவர் ஆட் பண்ணலாம். ஸோ எந்த வெஜிடபிள்ஸ்னாலும் ஆட் பண்ணலாம். பச்சை பட்டாணி எதுனாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காய் எல்லாத்தையுமே பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த காய்க்கு தேவையான அளவு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு இந்த காயை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் பட்டரும் கீயும் ஹாஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் பட்டர் மட்டும் ஆட் பண்ணணுன்னா 3 டீஸ்பூன் நீங்கள் பட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ பட்டர் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா அதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பட்டரில் மைதா மாவை லைட்டாக நம்ம சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் 2 டீஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது ஃபுல்லாக அவங்க பட்டரு, சீஸ் இதெல்லாமே ஆட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ஸோ இந்த மைதா மாவு ஃபுல்லாக அந்த கீலையும் பட்டர்லேயும் நல்லா நம்ம டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1.5 கப்பு நான் பால் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மைதா மாவை பாலில் நல்லா நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ கரண்டி வச்சு எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிங்கன்னா அந்த கட்டி எல்லாமே போயிடும். ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஹீட்டாக இது நல்லா க்ரீமியாகும்.
பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு க்ரீமியாக ஆனதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த காய்கறிகளை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதில். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து வந்து நல்லா வந்து அந்த க்ரீம் எல்லாத்துலேயும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இதில் வந்து காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு காரம் இன்னும் நிறைய வேணும் அப்படின்னா, இதுவே எனக்கு காரம் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா நம்ம பெப்பரில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வந்து பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமோட அந்த பாஸ்தா எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ரெஸ்டாரண்ட்டில் பண்ணும்போது ஹர்ப்ஸ்லாம் கொஞ்சம் போடுவாங்க. இட்டாலியன் ஹர்ப்ஸ் அந்த மாதிரி ஹர்ப்ஸ் வந்து கொஞ்சம் போடுவாங்க. ஸோ என்கிட்ட ஹர்ப்ஸ்லாம் இல்லை. ஸோ அதனால் கசூரி மேத்தி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் போடணுன்னா போடுங்க, இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். கசூரி மேத்தியை கொஞ்சம் வந்து நான் கையில் கசக்கிட்டு போட்டிருக்கேன். இது வேறு ஒன்றும் இல்லை, வெந்தயக்கீரையோட காஞ்ச வெந்தயக்கீரை தான் அது. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியாக போதும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து வாட்டரியாக வேணும் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் ஆட் டோட்டலாக வந்து 2 டம்ளர். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1.5 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் நான் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப க்ரீமியாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். அவ்வளோதான், ஒரு சூப்பர் டேஸ்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒயிட் சாஸ் பாஸ்தா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பாஸ்தா இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லெட் ஹேவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். until then bye.